Welcome to all. Exercise 12.2 second sum பாருங்க. Write the following sentences in symbolic form using statement variables P and Q. Sentence கொடுத்துருப்பாங்க, அதை சிம்பிளாக மாற்றணும். அதுக்கு P Q அந்த ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 19 is not a prime number and all the angles of a triangle are equal. ரெண்டு இது இருக்குன்னு P அப்படிங்கிறது 19 is prime numberன்னு வச்சுக்குவோம். Q அப்படிங்கிறது angles of a triangle are equalன்னு வச்சுக்குவோம். இதில் நீங்கள் ரைட்டு தப்பெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டு பி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கியூ. இதில் ரெண்டு பேர் ரிலேஷன் இருக்கா, ரெண்டு ரைட்டா தப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு சென்டென்ஸை கொடுத்து சிம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரூவா ஃபால்ஸாலாம் பார்க்க சொல்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. கிவன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 19 இஸ் நாட் பிரைம். 19 இஸ் பிரைம்ங்கிறது பி. அப்போ 19 இஸ் நாட் பிரைம்ங்கிறது நெகேஷன் பி. அண்டு ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்ங்கிறது கியூ. ஆல் முன்னாடி வேணா போட்டுக்கோங்க. ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறது கியூ. அப்போ நெகேஷன் பி அண்ட் கியூ, இதான் சிம்பாலிக் ஃபார்ம். இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் இன் சிம்பாலிக் ஃபார்ம் வந்து நெகேஷன் பி அண்ட் கியூ. அப்போ ஜெனரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்கிறது 19 இஸ் அ பிரைம் நம்பர், கியூங்கிறது ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அடுத்து 19 இஸ் அ பிரைம், செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 19 இஸ் அ பிரைம் நம்பர் ஆர் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். 19 இஸ் அ பிரைம் நம்பர்னா பி தான். அப்புறம் ஆர்னா டிஸ்ஜங்ஷன். angles, all the angles of a triangle are not equal. All the angles of a triangle are equal அப்படின்னா Q, not equal னா negation Q. P or negation Q. இப்போ given statement in symbolic form என்ன? P or negation Q. இது கொஸ்டின்ங்க, இது ஆன்சருங்க. வழக்கமாக நம்ம ஜென்ரலாகவே P Q அசைன் பண்ணிட்டாங்க. இந்த சமுக்கு வந்து செகண்ட் சமுக்கு காமனாகவே P Q அசைன் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு முன்னாடியே P Q அசைன் பண்ணிட்டாங்கன்னா வரிசை எழுதிட்டு வைக்கலாம். நான் கூட சப்டிவிஷன் போட்டு எழுதியிருக்கேன், நீங்கள் அது கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஜெனரலாகவே PQ முதல்ல அசைன் பண்ணிட்டு சப்டிவிஷன் 1 கூட போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். சப்டிவிஷன் 1 கிவன் ஸ்டேட்மெண்ட் இன் சிம்பாலிக் ஃபார்ம், சப்டிவிஷன் 2 கிவன் ஸ்டேட்மெண்ட் சிம்பாலிக் ஃபார்ம் அப்படி போட்டுக்கலாம். அதனால அது ஈஸி தான். முதலே PQ அசைன்மெண்ட் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள். அடுத்து பாருங்க, சப்டிவிஷன் 3 பாருங்க. 19 இஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்னா P தானே. அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். Q அண்டு தானே. அப்போ P அண்டு Q. இப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட் சிம்பாலிக் ஃபார்ம் என்ன? P அண்டு Q. P கன்ஜங்ஷன் Q. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. என்ன நெக்ஸ்ட் 19 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ரொம்ப ஈஸி. 19 இஸ் அ பிரைம் நம்பர்ங்கிறது P. 19 இஸ் நாட் அ பிரைம் நம்பர்னா நெகேஷன் P, நாட் P. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் சிம்பாலிக் ஃபார்ம் வந்து நாட். இப்போ இந்த சம பொறுத்தவரை PQ வந்து ஜென்ரலாகவே ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிட்டு சப்டிவிஷன் 1 போட்டு ஆரம்பிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் முதல்ல கொண்டு போய்க்கோங்க. அப்புறம் சப்டிவிஷன் 1 கிவன் ஸ்டேட்மெண்ட் சிம்பாலிக் ஃபார்ம், சப்ஸ்டிவிஷன் 2 கிவன் ஸ்டேட்மெண்ட் சிம்பாலிக் ஃபார்ம் அப்படி எழுதிட்டே போகும். இது ஒன்று தான். அடுத்து determine the truth value of the following statements. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூத் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்படின்னா ட்ரூவா ஃபால்ஸா அது கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல்ல அது என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் ட்ரூவா ஃபால்ஸா பார்க்கணும். இஃப் 6 + 2 = 5 then milk is white. பார்க்கும்போது தப்பா தெரியுது. என்ன சார் 6 + 2 5 இருந்தால் தான் மில்க் ஒயிட்டா இருக்குமா, இல்லைன்னா இருக்காதா, அப்படியா அப்படியாக்கெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம லாஜிக்கலாக இது கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். Pங்கிறது 6 + 2 = 5, Qங்கிறது milk is white. என்ன கொடுத்துருக்கான்? if 6 + 2 = 5 then milk is white கொடுத்துருக்கானா. அப்போ if P then Q கொடுத்துருக்கான். if P then Qனாலே P கண்டிஷனல் Qன்னு அர்த்தம். கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து P கண்டிஷனல் Q. நான் P கண்டிஷனல் Q தானே, if P then Q. சரி, P கண்டிஷனல் Q எப்போ ஃபால்ஸாக இருக்கும்? P ட்ரூவாக இருந்து Q ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ். P ட்ரூவாக இருந்து Q ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ். மற்றபடி எல்லா கேஸ்லையும் ட்ரூ தான். இங்கே Q மட்டும் பாருங்க, Q ஃபால்ஸா, P ட்ரூவா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. Q ஃபால்ஸா ட்ரூவா, மில்க் இஸ் ஒயிட்டுங்கிறது ட்ரூ தான். மில்க் ஒயிட்டுங்கிறது யூனிவர்சல் ட்ரூத்துங்க, சரிங்களா? அதனால மில்க் இஸ் ஒயிட்டுங்கிறது வந்து ட்ரூ. இப்போ Q ட்ரூவா இருக்கிற காரணத்தினால கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. P கண்டிஷனல் Q ட்ரூ தான். P கண்டிஷனல் Qனாலே கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அர்த்தம். நம்ம லாஜிக் புரிஞ்சுக்கோங்க சார். தப்பா தெரியுதுன்னு கேட்கக்கூடாது. அஸ் பர் த லாஜிக் இது கரெக்ட். if 6 plus the given statement என்ன மாதிரி இருக்கு? P conditional Q மாடல்ல இருக்கு. P conditional Q எப்போ ஃபால்ஸா இருக்கும்? P ட்ரூவா இருந்து Q ஃபால்ஸ். அந்த ஒரு கேஸ்ல தான் ஃபால்ஸ். நீங்க எல்லா கேஸ்லயும் என்னதான் ட்ரூ தான். இப்போ Q ட்ரூவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ட்ரூ தான். அந்த P conditional Q வந்து ட்ரூ தான். இது ஏற்கனவே ஒரு சம்ல பார்த்திருக்கோம். Q ட்ரூவா இருந்தாலே P conditional Q ட்ரூ தான். Q வந்து milk is white, அது ட்ரூ. P conditional Q ட்ரூ தான். given statement is true. அதனால இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சரியா வராது. அதனால அப்படி செய்யக்கூடாது. லாஜிக்கலா கரெக்டான பாருங்க. கரெக்ட். Q ட்ரூவா இருந்தாலே P கண்டிஷனல் Q ட்ரூ தான். P கண்டிஷனல் Q ட்ரூ. இப்போ given statement is true. அடுத்து China is in Europe and √3 is an integer. Pங்கிறது China is in Europe னு வச்சுக்கோங்க.
ரூட் 3 சார் இன்டிஜரை கியூன்னு வச்சுக்கோங்க. ஈவன் ஸ்டேட்மெண்ட் என்ன? பி ஆர் கியூ. ஏன்னா ஆர் தானே போட்டிருக்கான். ஸோ பி ஆர் கியூ. ஆறுங்கிறது எப்போ ஃபால்ஸா இருக்கும்? ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தால் தான் ஃபால்ஸா இருக்கும். இங்கே சைனாஸ் இன் யூரோப் ஃபால்ஸ். ரூட் 3ங்கிறது இர்ரேஷனல் நம்பர், இன்டிஜர் கிடையாது. ஸோ ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ். அப்போ பிஆர் கியூ ஃபால்ஸ் தான். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஈவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அதாவது எஃப் ட்ரூத் வேல்யூ வந்து எஃப். சின்ஸ் போத் பி கமா கியூ ஆர் ஃபால்ஸ். பிக்யூ ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கிறதுனால பிஆர்கியூ அந்த மாதிரி ஃபால்ஸா இருக்கு. ஸோ பி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூத் வேல்யூ வந்து எஃப். அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இட் இஸ் நாட் ட்ரூ தட் 5 + 5 = 9 ஆர் எர்த் இஸ் அ பிளானட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன? இட் இஸ் நாட் ட்ரூ தட் 5 + 5 = 9. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆர் போட்டு இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, பிங்கிறது இட் இஸ் நாட் ட்ரூ தட் 5 + 5 = 9. 5 + 5 = 9ங்கிறது உண்மை கிடையாது. அப்போ இது உண்மை தானங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா 5 + 5 = 9ங்கிறது உண்மை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 + 5 = 9ங்கிறது உண்மை கிடையாதா? ரைட் தானே? 5 + 5 10 தானே? இப்போ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னா எர்த் இஸ் அ பிளானட், அதுவும் ட்ரூ தான். அவ கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்களா? இது பி ஆர், இது கியூ. பிஆர் கியூ கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து பிஆர் கியூ. பியும் ட்ரூ, கியூவும் ட்ரூ தான். அப்போ பிஆர் கியூ ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ. பிஆர் கியூ எப்போ ஃபால்ஸாக இருக்கும்? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ். இதில் ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, அதனால ட்ரூ. போத் பி கமா கியூ ஆர் ட்ரூ, அதனால ட்ரூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ட்ரூ தட் 5 + 5 = 9. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். 5 + 5 = 9 அப்படிங்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால இது ட்ரூ, இதுவும் ட்ரூ. இப்போ டோட்டலாக ட்ரூ தான். ஆறு தானே போட்டிருக்கோம், அதனால ட்ரூ. ஆறுனா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தானே. நெக்ஸ்ட் 11 is a prime number and all the sides of a rectangle are equal. 11 is a prime number ன்னு வச்சுக்கோங்க. all the sides of rectangle are equal இருக்குல்ல, ஆல் போட்டுக்கோங்க. all the sides of rectangle are equal அப்படிங்கிறத q வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறது p and q. ஈவன் ஸ்டேட்மெண்ட் வந்து p and q. and q, p and q எப்போ ட்ரூவா இருக்கும்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் தான் ட்ரூவா இருக்கும். 11 is a prime number, அது கரெக்ட். all the sides of rectangle are equal கிடையாது. opposite sides of rectangle தான் equal. all the sides of rectangle square தான் equal. all the sides of rectangle are equalங்கிறது தப்பு. அப்போ இது ட்ரூ, இது ஃபால்ஸ். p and q போடும்போது ஃபால்ஸ் தான். ஏன்னா அண்டு போட்டு எழுதும்போது ட்ரூவா இருக்கணும்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் தான் சொல்லுவாங்க. given statement is false, f. since p is true and q is false, p ஓட ட்ரூத் வேல்யூ இருக்குல்லையே அது t, q ஓட ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ். ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸாக இருக்கிறதுனால p and q ஃபால்ஸ் தான். ஏன்னா p and q ட்ரூவாக இருக்கணும்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, மற்றபடி ஃபால்ஸ். அதனால இது ஃபால்ஸ். இதோட ட்ரூத் வேல்யூ வந்து ஃபால்ஸ். given statement ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ். அடுத்து which one of the following sentences is a proposition? proposition ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். நம்ம ஏற்கனவே மாடல் பார்த்துருக்கோம், நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டிருக்கீங்க. கொடுத்துருக்கிறதுல எது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which one of the following is a proposition? proposition means statement. ட்ரூவா இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட். பட் எது ஸ்டேட்மெண்ட் கிடையாது? இந்த கொஸ்டின், கமெண்ட், பிளஸ்ஸிங்ஸ், பெர்மிஷன்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி அந்த டைப்ல வர்றது, ஓப்பன் சென்டென்சஸ், பாராடாக்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அதாவது ப்ரொபோசன் கிடையாது. ஸோ அதே ஐடியா தான். 4 + 7 = 12 தப்பு தானங்க? ஃபால்ஸ் தானே. 4 + 7 வந்து 11 தான், இவன் 12 கொடுத்துருக்கான். ஸோ ஃபால்ஸ். ஸோ சின்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ், இட் இஸ் ப்ரொபோசன். ட்ரூவா இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் தான், ஃபால்ஸா இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது ஃபால்ஸ், அதனால ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ங்கிற வார்த்தையும் ப்ரொபோசன் ஒன்று தாங்க. என்ன ப்ரொபோசன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஒன்று தான். படிக்கிற டாபிக் பேரே ப்ரொபோஷனல் லாஜிக் தாங்க. சரி, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டாங்களா? கொஸ்டின் தானே. இப்போ கண்டிப்பாக என்ன கிடையாது? ப்ரொபோசன் கிடையாது, நாட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சின்ஸ் இட் இஸ் கொஸ்டின், இட் இஸ் நாட் ப்ரொபோசன். அடுத்து 3/n is less than or equal to 81, n belongs to n. இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாருங்க. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் போட்டு பாருங்க. சரிங்களா? 3/1 வந்து less than or equal to 81ன்றான். அது n-க்கு 1 போட்டால் 3/1 less than or equal to 81 கரெக்ட் தான். n-க்கு 2 போட்டால் 3/2 9 less than or equal to 81 கரெக்ட் தான். 3/3 27 less than or equal to 81 கரெக்ட் தான். 3/4 81 less than or equal to 81 கரெக்ட் தான். அதுக்கு மேலே 5 6லாம் போட்டால் என்ன ஆயிரும்? 81 தான் கூடிடும். சரிங்களா? 5 6 போடும்போது less than or equal to போடும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? தப்பாயிடும். அது கீழே 3 4 வரைக்கும் ஓகே தான். அதனால 3³ 27, 3/4 81, அது வரைக்கும் கரெக்ட். 4 வரைக்கும் போடும்போது இது ட்ரூவா இருக்கும். 4க்கு மேலே போடும்போது என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ ஒன்று இது ட்ரூவா இருக்கலாம், இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கலாம். ரெண்டு கடந்து வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பர் போடுறீங்க, ஒரு நம்பரை போடும்போது ட்ரூவா இருக்கும், அதே வேற நம்பர் போடும்போது ஃபால்ஸா இருக்கும். ஆனால் நீங்க ஒரு நம்பர் தான் இங்கே போடணும். ஃபார் ஆல் n belongs to n கிடையாது, வெறும் n belongs to n. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். என்ன இது? வெறும் n belongs to n. n-ங்கிறது நேச்சுரல் நம்பர், அவ்வளவுதான். நீங்க ஒரு n தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபார் ஆல் n belongs to n எல்லா எண்ணையும் போட்டு பாருங்க.
இங்க n பிலாங்ஸ் டு n, வெறும் n பிலாங்ஸ் டு n. ஒரு நேச்சுரல் நம்பர் தான் நீங்க போடணும். அப்போ ஒரு நேச்சுரல் நம்பர் போடுறீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும், ஒன்று ட்ரூவா இருக்கும், இல்ல ஃபால்ஸா இருக்கும், அவ்வளவுதான். ரெண்டு கேஸ்ல ஏதாவது ஒன்று தான் நடக்கும், ரெண்டுமே நடக்காது. இல்ல எனக்கு 2 போட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் என்ன ட்ரூ, எனக்கு 7 போட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னது ஃபால்ஸ். ஆனா ஒரு நேச்சுரல் நம்பர் தான் போடணும். ஏன்னா ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n கொடுக்கல, வெறும் n பிலாங்ஸ் டு n கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆனா ரெண்டு கடந்து வராது. ஒரு நேச்சுரல் நம்பர் போடும்போது ட்ரூவாகவும் இருக்கும் ஃபால்ஸாகவும் இருக்கும் வராது. ஆனா இட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இட் இஸ் அ ப்ரொபோசல். கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் இது, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இங்க ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n போட்டானா கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதுதான், தப்பு தான். ஏன் ஃபார் ஆல்னு போட்டான்னு வச்சுக்கோங்க, என்னுக்கு என்ன வேல்யூனாலும் போடலாம். ஒரு சில வேல்யூ போடும்போது ட்ரூ ஆகும், ஒரு சில வேல்யூ போடும்போது ஃபால்ஸ் ஆகும். ட்ரூவாகவும் இருக்கு ஃபால்ஸாகவும் இருக்குன்னு ஆயிடும். அப்போ நாட் அ ஸ்டேட்மெண்ட் வந்துடும், நாட் அ ப்ரொபோசல் வந்துடும். ட்ரூ வருது ஃபால்ஸ் வருது, நாட் அ ப்ரொபோசல் தான். சரிங்களா? ஆனா இங்க என்ன பண்ணிட்டோம்னா n பிலாங்ஸ் டு n, என்னங்கிறது நேச்சுரல் நம்பர், அவ்வளவுதான். ஒரு நம்பர் நீங்க போட்டு பார்க்கணும், என்னங்கிறதுக்கு ஃபார் ஆல் கிடையாது. அதே ஒரு நம்பர் போடணும். ஒரு நம்பர் போடுறீங்க, என்ன கிடைக்கும், ட்ரூவா இருக்கும், அப்போ ஸ்டேட்மெண்ட் தான். சரி, எனக்கு அந்த நம்பர் பிடிக்கல, இன்னொரு நம்பர் போடுறீங்க, ஃபால்ஸா இருக்கும், ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எய்தர் ட்ரூ வரும் ஆல் ஃபால்ஸ் வரும், ரெண்டு கலந்து வராது. அதனால இட் இஸ் அ ப்ரொபோசல். இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஃபார் ஆல் வந்துருச்சுன்னா இது நாட் ப்ரொபோசல், இங்க ஃபார் ஆல் வரல, அதனால ப்ரொபோசல். இல்ல ஜென்ரலாவே சொல்லிட்டாங்க 3 power n is less than or equal to 81, n belongs to n கொடுக்கல, 3 power n is less than or equal to 81 கொடுக்குறாங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் போயிடும். ஓப்பன் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, n-க்கு ஒரு சில வேல்யூ போடும்போது ட்ரூ ஆகுது, அப்படி வந்துடும். அதனால இங்க இது கொடுத்ததுனால n பிலாங்ஸ் டு n கொடுத்ததுனால n-க்கு ஒரு வேல்யூ தான் போடணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததுனால அந்த ஒரு வேல்யூ போடும்போது ட்ரூவா இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கும். ரெண்டு ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அதனால ப்ரொபோஸ். அதனால இங்க n பிலாங்ஸ் டு n கொடுக்கலன்னா ஓப்பன் சென்டென்ஸ் போயிடும். சரிங்களா? அதனால அதுல சிக்கல் வரும். ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n கொடுத்தா ரெண்டுமே கடந்து வரும், அதுவும் என்ன தப்பா. அதனால n பிலாங்ஸ் டு n கொடுத்ததுனால அந்த ப்ரொபோசல் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பீகாக் இஸ் அவர் நேஷனல் பேர்ட். ட்ரூ தானுங்க, ட்ரூவா இருக்கிறதுனால அது ப்ரொபோசல். ட்ரூவா இருந்தாலும் ப்ரொபோசல் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட், கடந்து தான் வரக்கூடாது. அடுத்து ஹவு டால் திஸ் மவுண்டன் இஸ், எக்ஸ்க்ளமேட்டரி இல்லையா, எக்ஸ்க்ளமேட்டரியா இருந்தால் என்ன கிடையாது, ப்ரொபோசல் கிடையாது. ஸோ சின்ஸ் இட் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இட் இஸ் நாட் அ ப்ரொபோசிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.